Hi guys, welcome to Divi Vlogs. After long we are taking a video. நான் பேசுகிறது அவ்வளோ சவுண்டாக கேட்குதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் அப்படி. கொஞ்சம் நீங்களே பாருங்கள். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியலை. இப்போ நாங்கள் இருக்கிறது ராமக்கல் மெட்டு, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இதில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடம் இது. டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே அடிக்கடி வந்திருக்கோம். வாங்க உங்களுக்கு ஃபேஸில் காட்டுறேன். இவங்க தான் அந்த குறவன் குறத்தி அவங்களோட ஸ்டாச்சு. ஸோ இதுதான் இங்கே வந்து மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியேவும் அது ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மலைக்கு அப்படியே அங்கே போயிட்டு வருவோம். பட் ஆனால் நம்ம இப்போ போகிறது கிடையாது. ஆனால் நம்மளால் ஏறி இறங்க முடியாது. இது நான் சின்ன வயசுல வந்துட்டு போயிருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆட்கள் ஏறி போகிறதெல்லாம் தெரியுதா? போயிரு பாருங்கள் மலை மேலே எப்படி நிற்கிறாங்கன்னு. எப்படி தெரியுதா? அங்கன்னா கீழே பண்ணி தமிழ்நாடு. பட் நம்ம இப்போ சின்ன குழந்தையோட வந்திருக்கனால இங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ ரிஸ்க்கு. எவ்வளோ தூரம் பாருங்கள். அங்கிட்டு காட்டிட்டு காட்டக்குள்ளே எங்கள் கோஷ்டிகளை காணாமே. இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போலாம் இது இல்லை. இப்போ தான் புதுசாக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வரேன் இந்த இடத்துக்கு. எங்கள் ஆளுக்கு இங்கே இருந்தோ கூப்பிட்றானுங்க, எங்கன்னு தெரியல. ஹாய் மம்மி. நான் இங்கே இருக்கானுங்க எங்கள் ஆட்கள். மம்மி. ஓ லில்லியை பார்த்துட்டு எங்கள் ஆள் அங்கே போய் வீடு பார்த்துட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்குல்ல? லைக் இட் மம்மி? ஹாய். சூப்பரா இருக்கு பர்பிள் கலர்ல. இது எங்கள் கேரளா டூரோட சீசன் 2. ஆல்ரெடி எங்கள் மாமியார் வீடோட இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளோட கேரளா இதிலேருந்து நாங்கள் மூணார் டூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூணார் டூரோட ஸ்டார்டிங் தான் இது. இப்படியே நாங்கள் போய் எங்கள் எஸ்டேட்டு அங்கே போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மூணார். எல்லாமே எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தடவை அங்கே மூணார் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ். ஃபைனலாக நாம் நம்மளோட எஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட எஸ்டேட். இருங்க ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். இதுதான் எங்களோட எஸ்டேட்டு. உங்களுக்கு ட்ரோன் வியூ காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ட்ரோன் வியூலாம் காட்ட முடியாது. இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம வண்டி நிற்கிது. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ட்ரோனை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் மிஸ்டாக இருக்குது. இதில் ட்ரோனுக்குன்னு எங்கேயும் போய் தொலைஞ்சிடாமல் இருந்தால் சரி. ஸோ இதுதான் எங்களோட வியூ பாயிண்ட் ஃப்ரம் மை எஸ்டேட். ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. கீழே தெரியுதா? இதுதான் எங்களோட வீடு. நாங்கள் நிற்கிறோமா? ஹாய். ஆனால் ட்ரோனில் இருந்து வீடியோ வாய்ஸ் தெரியாது, தனியாக தான் வாய்ஸ் போடணும். ட்ரோன் அப்படியே போகுது, மிஸ்ட்டுக்குள்ளே போகுது, எங்கெங்கேயோ போகுது. இதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுத்தம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா ட்ரோன் ஃபஸ்ட் டைம் நான் விடுறது, அதனால் கண்ட்ரோல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மிஸ் ஆகும். கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் எங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கிற வீட்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனீங்கன்னா எஸ்டேட்டுக்கு போகலாம். பட் இப்போ நம்ம அங்கே போகிறதில்ல. இதுதான் மெயின் ரோட்லேருந்து அப்படியே வருது. இருந்தால் இப்படி தான் இதை தான் சொன்னேன் நான், சுற்றுறது கண்ட்ரோல் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே மிஸ்ட்டுக்குள்ளே அப்படியே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இதில் நடுவில் கழுகுகள் தூக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா ட்ரோன் அப்படி தான் ரிவ்யூ பார்த்தேன் நிறையா. இது பறந்துகிட்டு இருக்கப்போ பறவைங்க டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு. முக்கியமாக கழுகுங்க. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறப்போ, மரமும் ஹைட்டாக இருக்கிறப்போ இங்கே கழுகோட கூடலாம் இருக்கும். ஸோ என்னோடய லக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பார்ப்போம். எப்படி சூப்பராக இருக்கா வியூவு. அப்படியே நல்லா சுற்று மிஸ்ட்டுக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு. மேலே போனால் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம்.
சார் நல்ல மிஸ்டுக்குள்ளே உள்ளே பூந்தாச்சு நம்ம. ரோடு தொலைச்சி போயிடாப்பா வந்துடுறா. இதில் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரோன் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டன் டு ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு போட்டோம்னா ரிட்டன் டு ஹோம் போட்டால் இது பண்ணிடலாம். இப்போ ரிட்டன் டு ஹோம் போட்டு பார்ப்போம் திரும்ப தனியாக வருதான்னு. இப்போ ரிட்டன் டு ஹோம் போட்டிருக்கேன். நான் ஆப்ரேட் பண்ணலை. ட்ரோன் அதுவாக வந்துட்டுருக்கு. நிறைய மிஸ்டுக்குள்ளே நடுவில் பூந்துட்டு வருது பாருங்கள் எப்படி. நான் வெறும் மொபைலில் மட்டும்தான் என்னோடய இதில் பார்த்துட்ருக்கேன் ட்ரோன் எங்கே வந்துட்டுருக்குன்ட்டு. நான் எதுவுமே ஆப்ரேட் பண்ணலை, அதுவாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுவாக மிஸ்டுக்குள்ளே போய் வருது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது, எனக்கு கிளியராக தெரியல பார்த்தீங்களா பாருங்கள். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ரொட்டேட் திரும்பிக்கிடுச்சு. ரிட்டன் டு ஹோம் கொடுத்தேன்னா கரெக்டாக வந்து நான் எங்கே இருக்கணும் அந்த பிளேஸை வந்து டெடிக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுவாக வருதே. வாங்க 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 வாங்க. நான் எதுவுமே பண்ணல பாருங்கள், அப்படியே என் கை சும்மா தான் இருக்கும். ஆப்ரேட் இதை மட்டும் பிடிச்சிருக்கேன். அப்படியே பிடி. ஃபஸ்ட் டே மழை பெஞ்சதுக்கும் நெக்ஸ்ட் டே வெயில் அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல வெயிலாக இருந்தது, கொஞ்சம் காற்று தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. சரி இந்த டைமில் கொஞ்சம் ட்ரோன் வியூவை போட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி பிளான். ஸோ மறுபடியும் ட்ரோனை பறக்க விட்டாச்சு. இந்த தடவை கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா கொஞ்சம் கிளார் அடிக்கும், அதனால் அது கண்டுக்காதீங்க. ஏன்னா நமக்கும் புதுசுன்றனால ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணுன்றது இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுதான் டே டைமில் எங்களோட வியூ. அப்படியே ரொம்ப தூக்கணுன்னே சன்னு வந்து அப்படியே டோட்டலாக ஸ்வைங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்தளவுக்கு கிளியராக தெரியலை, கொஞ்சம் கிளார் அடித்து அப்படியும் கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு மொபைலில் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் காற்றுல மரம் பாரு எப்படி ஆடுதுன்னு. ஏன்னா விண்டு வந்து இதோட விண்ட் ஸ்பீடு வந்து 35 வரைக்கும் தான் போட்டிருக்கான். அதுக்கு மேலே விண்டு இருந்தால் பறக்க விடாதீங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ நமக்கு ஒரு அளவு தான் இருந்துச்சு, அதனால் பறக்க விடலாம் ட்ரை பண்ணி பறக்க விட்ருக்கேன். பட் இந்த காற்றுக்கே வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கலை ட்ரோனு, கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டு தான் இருந்தது. இப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களோட எஸ்டேட் கீழே நாங்கள் நிற்கிறது தெரியுது அவங்களுக்கு. 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வீடுங்களாக இருக்கும். அப்படியே மேலே பாலிடெக்னிக் காலேஜெலாம் இருக்குது. சரி அங்கேயே வரைக்கும் கொண்டு போயிடலான்னு பார்த்தேன் ட்ரோனை. பட் ஆனால் வந்து காற்று அடித்ததுனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக தான் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப காற்றடிக்க ஆரம்பித்தோடனே சரி இறக்கிடலான்னு பார்த்து இறக்கியாச்சு. ஓகே, இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படியே மிஸ் ஆகி வந்துச்சு. ஓகே, நம்ம வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு மூணார் பிளான் வேறு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் நீ அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் திவி பிளாக்ஸை ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then பாய். மறக்காமல் திவி பிளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிடுங்க. டாட்டா.